காஞ்சிபுரம், விழுப்புரம், செங்கல்பட்டு உள்பட 6 மாவட்டங்களுக்கு வரும் 17ஆம் தேதி மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகி உள்ளதாகவும், இது அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு, வடமேற்கு திசை நோக்கி மெதுவாக நகர்ந்து செல்லும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில், வரும் 21ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மழைக்கு வாய்ப்பு உள்ளது. மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை மற்றும் காரைக்காலில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 16ஆம் தேதி கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை மற்றும் காரைக்காலுக்கு ஆரஞ்ச் அலர்ட்டும், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்றும், 17ஆம் தேதி காஞ்சிபுரம், விழுப்புரம், செங்கல்பட்டு, கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி மற்றும் புதுச்சேரியில் கன முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட்டும், சென்னை, திருவள்ளூர், கடலூர், மயிலாடுதுறை உள்பட 9 மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் கனமழையும் பெய்யும் என்றும், வரும் 18ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்பட 8 மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் கனமழையும், 19ஆம் தேதி கோவை, நீலகிரியில் கனமழை பெய்யும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் தெரிவித்துள்ள வானிலை மையம், தென்மேற்கு வங்கக்கடலில் சூறாவளி காற்று இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்பதால் அப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுத்துள்ளது.